வெல்கம் டு அவர் சேனல் கற்றதை சொல்வோம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ண சொல்லும். நாமளும் ஃபோட்டோ சைன் சும்மா அப்லோட் பண்ண முடியாது. ஃபோட்டோ சைன் எவ்வளோ சைஸ்க்குள்ளே இருக்கணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் ஃபோட்டோ அண்ட் சைன் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற பெயிண்ட்லேயே ரீசைஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு உங்கள் இமேஜுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அது எடிட் ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பெயிண்டில் ஓப்பன் ஆகும். உங்கள் இமேஜ் சைஸ் பெருசாக இருக்கனால இப்படி வரும். நீங்கள் கீழே அந்த இருக்குது பாருங்களா, பெர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்கள் இமேஜ் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். இப்போ இமேஜ் சைஸ் வளர்த்துக்கு இருக்குது. இப்போ நான் சில எக்ஸாம்ஸில் நம்ம ஃபோட்டோ கீழே டேட்டு அப்படின்னா நம்ம நேம் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணுன்னா, இந்த கீழே இந்த வந்துருங்க, இந்த ஆரோ மாதிரி மாட்டு பார்த்தீங்களா, இதை பற்றி கீழே ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் வரும். இதில் நீங்கள் இந்த இதுதான் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாண்ட் வந்துடும். அதில் என்ன நேம் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை சைஸ் பெருசு பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. போல்டுனா போல்டு பண்ணிக்கலாம். நம்ம விஷயம் தான் பண்ணிவிட்டு இதை இந்த ஆங்கிள் 4 ஆரோ ஒரு மாதிரி இருக்கும்போது தான் அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். மற்றபடி ட்ராக் பண்ண முடியாது. அதை ட்ராக் பண்ணி கீழே இழுத்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த நேம் டைப்பிங் பண்ணுறது டைம்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். அதுதான் காமன் ஃபாண்ட் எல்லாத்துக்குமே. இது பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இதை என்ன பண்ணணுன்னா, இந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இது கிராப் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி தான். இதை கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு செட் பண்ணிவிட்டு இந்த கிராப் மேலே ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணால் கிராப் ஆகிரும். இப்போ இந்த இமேஜோட சைஸை பாருங்கள். 1871 × 2297 பிக்சல் ரேட்டில் இருக்குது. இமேஜ் சைஸு வந்து 413 KB இருக்குது. நம்மளுக்கு இமேஜ் யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் 20 to 50 KB யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். அதுக்கு இந்த ரீசைஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பெர்சன்டேஜ் பிக்சல்ஸ் இருக்கும், இல்லை பிக்சல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ மேக்ஸிமம் இப்போ 1800 வந்தோம்னா இன்னும் 413 KB இருக்குது. அப்போ நம்ம பிக்சல் ரேட் குறைச்சி போட்டோம்னா நம்மளுக்கு சைஸ் குறையும். இப்போ பாருங்கள், நான் 500 போட்டிருக்கேன். இந்த வெர்டிக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இதை டிக் எடுத்துட்டோம்னா இந்த வெர்டிக்கல் நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும். இதை டிக் போட்டு மேக்ஸிமம் டிக் போட்டே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இமேஜோட வித்தும் ஹைட்டும் கரெக்டாக அதே மெயின்டைனே வரும். இதை போட்டு ஓகே கொடுங்க. இமேஜ் சிறுசாக வச்சு இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் சைஸ் 40 KBக்கு வந்துடுச்சு. நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து 20 to 50 KB யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போ பாருங்கள் சைஸ் 40 வந்துடுச்சு. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்கள் இமேஜ் இதில் நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி சிக்னேச்சர் பண்ணுறேன் பாருங்கள். சிக்னேச்சர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் வரும். இதை குறைச்சிக்கோங்க சைஸை. இப்போ இதில் வந்து மேலே கீழே ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி சும்மா கிராப் பண்ண வெறுமையாக கிராப் இல்லை பெயிண்டில் வச்சு வராது. இந்த இங்கே கீழே ஆப்ஷன் மேலே ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் கிராப் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராப் பண்ணுங்கள். கிராப் ஆகிரும். இப்போ அதே மாதிரி செகண்ட் ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா பிக்சலுக்கு வந்துடுங்க. இங்கே குறைய பார்த்தீங்கன்னா 28 வந்துருச்சு. அப்போ இன்னும் குறைக்கணும். 600 இருக்குது. 28னா ஒரு 400 போட்டு பார்ப்போம். 21 வந்துருச்சு. இன்னொரு 1.5 KB குறைக்கணும். அப்போ 350 போட்டு பார்க்கலாம்.
நீங்கள் கண்ட்ரோலில் சேவ் பண்ணால் மட்டும் தான் மாறும். சேவ் பண்ணாமல் வச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் பாருங்கள், இப்போ 19 கேபிக்கு வந்து சிக்னேச்சர் மாறிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை ரீசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெயிண்டில் இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டவுட்டை நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.